ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நான் வீட்டில் வளர்த்து அழகாக குஞ்சு பொரித்த பறவைகள். நான் விதவிதமாக நிறைய பறவைகளை வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொன்றும் தான் இது எல்லாமே அதனோட குஞ்சுகள் தான். அதாவது இது வந்து காக்டெயிலோட குஞ்சுகள். முதல்ல இது பூராமே லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள். அடுத்து இதுவும் லவ் பேர்ட்ஸோட குஞ்சு. இது வந்து நான் குஞ்சா வாங்கி இது வந்து இதுக்கு பேர் வந்து லக்கி. இது பேர் வந்து கிவிமா. இது வந்து லக்கி வந்து குட்டியாக இருந்தப்போ, அதாவது லக்கின்னா இது வந்து கண்ணூர் பேபி. கண்ணூரில் இது சன் கண்ணூர் பேபியாக நான் வாங்கினேன். அதாவது ஒரு 25 நாள் 30 நாளைக்குள்ளே இருந்த பேபியாக வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன். வளர்ந்து கொஞ்சம் வந்து கொஞ்ச நாளில் இவங்க இப்படி அழகாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட்டு வந்து எங்கிட்ட வாங்கிக்கிடும். ஸ்பூனில் கொடுத்தோம்னா நல்லா வாங்கிக்கிடும். சிரஞ்சில் கொடுத்தேன், அடுத்து ஸ்பூன்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து இதை தொடர்ந்து அடுத்து பேபியாகவே 2 இது அடுத்தடுத்து வாங்கினேன். கண்ணூர் தான். அது வந்து கினிமா பேர் 2க்கும். இது வந்து லக்கி செல்லம், சித்து லக்கி குட்டிமா. இதுக்கு இத்தனை பேர் வச்சுருந்தேன். வச்சு இது அழகாக எந்நேரமும் ஃபஸ்ட்டு இதைத்தான் வளர்த்து நான் வந்து ட்ரெயின் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து குஞ்சு பொரித்து அந்த தாயே பார்த்துக்கிடும். அப்போ நான் எடுத்து கொஞ்சம் வச்சுருந்துட்டு உள்ளே விட்டேன். அதுக்கடுத்து அந்த குஞ்சுகளை வெளியே வச்சு நம்ம எப்படி வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி வளர்க்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து அதாவது கையிலே அது வாட்டை இருக்கும், பறக்கும். ஓரளவு அது பறந்த உடனே அது வந்து கொஞ்சம் அங்கங்கே பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி வச்சுருந்தா, ஃபுல்லாக ஜன்னல் பூட்டி ஃபேனை அமர்த்தி வச்சுருந்தோம்னா நம்ம உள்ளே ஒரு ரூம்குள்ளே ஒரு ஹால்குள்ளே அதை வச்சுருக்கலாம். ஆனால் கதவு திறந்துருக்கு அப்படின்னா நம்ம லைட்டாக ரெக்கையை வெட்டிட்டு நம்ம வந்து அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அது பாட்டை, அதாவது கொஞ்சம் குதிக்கும், அவ்வளோதான். அதுக்காக பறக்கவே முடியாதுன்னு கிடையாது. லைட்டாக தான் விட்டிங்கனால பறக்கும். ஆனால் உயரமாக பறக்காது. மற்றபடி உள்ளேயே இங்கே அங்கே குதிச்சுக்கிடும். இப்போ வந்து அந்த மாதிரி இதை வளர்க்க ஆரம்பிக்கும்போது நம்ம டஸ்ட்டு போன்னு சொன்னால் அது அழகாக பாத்ரூம் போயிடும். கீழே இறக்கி விட்டு பாத்ரூம் போயிடும். நம்ம கையில் வந்து அழகாக ஏறும். இப்போ ஏற்கனவே ஒன்று விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது. கிவிமாவும் இப்போ ரொம்ப ஜாலி. எந்நேரமும் லக்கியை வந்து ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டாங்க. இது வந்து இப்போ லக்கியை பற்றி மட்டும்தான் இதில் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். லக்கி கூட இருந்த எல்லா வீடியோஸும் கிட்டத்தட்ட 2 இதுக்கு வரும். அந்த மாதிரி அதை எப்படிலாம் பேசுது பழக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் இப்போ வந்து வளர்ந்து கொஞ்சம் பெருசாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அது கொஞ்சம் தலையில் முடி வளர்ந்தவுடனே பார்த்திங்கன்னா கண் நல்லா பெருசாக இருக்கும். அதோட அழகு வந்து இதோட அழகு மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்குது நல்லா. அதாவது இந்த கண்ணூர்லேயே க்ரீன் சிக்கு, பைனாப்பிள் சிக்கு, அப்புறம் வந்து சன் கண்ணூர், இன்னும் 2 இதெல்லாம் இருக்குது ப்ளூ. இது எல்லாமே ஒவ்வொன்றும் வேறு கலர்ஸில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு சவுண்டு கொடுக்கத்தான் செய்யும். சவுண்டே கொடுக்காமலாம் எதுவுமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா இது வந்து வந்ததுலேருந்து நல்லா சவுண்டு கொடுத்துச்சு. நல்லா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து கூடயே பின்னாடியே அதையே சொல்லி பார்க்கும். அந்த அளவுக்கு இது நல்லா ட்ரெயின் ஆகி இருந்தது. வந்தவுடனே இந்த சைடு ரெக்கை தான் வளருது. நம்ம கையில் தூக்கி வச்சு பழக்கினோம்னா அது கொஞ்சம் நம்ம கூட இதாகிரும். அப்புறம் ஃபுட்டும் நம்ம கொடுக்குறதுனால கீழே உட்கார வச்சு வான்னு சொன்னோம்னா அது அழகாக வந்து வாயில் வாங்கிக்கிடும். நம்மக்கிட்ட வந்து மேலே சேலையில் ஏறும். ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஃபஸ்ட்டு போகிறதும் நம்ம வந்து பழக்கம்னா நல்லா பழக்கிடலாம். ஒரே இடத்துல அதை கொண்டு போய் விட்டு அங்கே தான் நீ போகணும் அப்படின்னு நம்ம பழக்கணும்னா அது பழகிடும். இப்போ பாருங்கள், அது அப்படி எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க கையில் இருந்துக்கிட்டு. எங்கள் ஈமா இருக்கும், ஈமா மேலேயும் நின்றுக்கிடும், பயப்படவே செய்யாது. ஈமா வந்து டாகு, அதுவும் இது உடைய தான் நல்லா பழகும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாலில் அவங்காட்ட ஃப்ரீயாக விளாடுவாங்க, தோளில் வந்து நின்றுக்கிடும். ரொம்ப இதோட ரெக்கை பார்த்திங்கன்னா க்யூட்டாக அழகாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட 2 months தான் வச்சுருந்தேன், அப்புறம் நான் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து இன்னொரு இதை வளர்த்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. நம்மளால் ஒரே நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்து மற்ற நேரங்களில் நான் வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்காது, கொஞ்சம் நேரம் நைட்டு மட்டும் நம்ம தூங்கும்போது அது சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கணும். மற்றபடி பாருங்கள், சவுண்டு கொடுக்குறத அவ்வளோ அழகாக சவுண்ட் கொடுக்கும். கரண்ட் வந்துருச்சு, நம்ம ட்ராமா பார்ப்போமா? தோளில் நல்லா நின்றுக்கூடும். இது ரொம்ப சேட்டையே பண்ணலை. ஆனால் இப்போ இருக்குகளே கிவிமாவும் கினிமாவும், அவங்க பண்ணுற சேட்டைகள் தாங்க முடியாது. கினி, பேபி எங்க? பேபி என்னடா பண்ணுற? சொல்லுங்க. அப்படி நான் பேசுகிறத அது கேட்டுக்கிட்டே இருக்குது. யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குது. வேற என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க. இது புட்டாச்சி விளையாடும். நல்லா சவுண்ட் குத்திட்டோம்னா நல்லா தானே இருக்கீங்க. கினி அப்படி சவுண்டை இது பண்ணிட்டு ஆக்டிங் இவங்க பாருங்க, இவங்க என்ன கண்ணத்தை தொடுவாங்க, நெத்தியில் இருக்க பொட்டு சந்தனத்தை எடுக்கும், அவ்வளோ ஆசைப்படும், ட்ரை பண்ணோம். என்ன பண்ணுறீங்க? ஏன் சாப்பிட மாட்டேன்ட்டீங்க? ஏன்ப்பா? க்யூட் பேபி அங்கே பாருங்களேன். ஐயா, சந்தனத்தை சாப்பிடாதப்பா, ஒத்துறாகலாம், பொட்டு எடுக்கிறாகலாம். வேற அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா விளையாண்டுச்சு கூட. கீழே போடு, கீழே போடு, கீழே போடு. கீழே போட்டியா? ஒரு 2 months ஆயிடுச்சுனாவே ஃபுட்டெல்லாம் அதுவாக எடுக்க ஆரம்பிச்சிடும். குட்டிமா, நமக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தோம்னா அது வாட்ட சேஃப்டியாக ஃபேன் மட்டும் போடாமல் ரூமை மூடி வச்சுட்டோம்னா நல்லா எந்த ரூம்குள்ளே இருக்கோமோ அங்கே அது வாட்ட சுற்றிக்கிட்டு வந்த உடனே நம்ம தோலில் வந்து நின்றுக்கிடுவோம், ஏறிக்கிடும். சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரே ரூமில் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லா பறந்து வந்து தோலில் ஏறிக்கிடும். அந்த அளவுக்கு நல்லாவே பழகிக்கிடும். என்னடா செல்லம்? குட்டிமா, குட்டிமா, கீனிமா. இவன் காதை கடிக்கிறது பார்த்தீங்களா? காதை கடிச்சிக்கிட்டு விடவே மாட்டான். இவங்களும் அப்படி தான், கம்மலை பிடிச்சி இழுப்பாங்க. எவ்வளோ சேட்டை பண்ண முடியுமோ அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற எல்லாமே வேணும். இப்போ லக்கிலாம் அப்படி சாப்பிடலை. லக்கி வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் நேரம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, பழங்கள் மட்டும். அதுக்கு பிறகு கொடுத்தாச்சு. இது